Greetings everyone. Welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ. ஓகே, இந்த இயர்ல நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றதா 100% ஒரு கேரண்டியோட எக்ஸ்பெக்ட் பண்ற டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம்ப்பா. ஸோ ஹார்ட்லி ஒரு 180 டேஸ் அப்படின்றதா நமக்கு இருக்கு. ஸோ எக்ஸாம் வந்து நமக்கு மே மந்த் நோட்டிபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 180 டேஸ் அப்படின்றதா நமக்கு வந்து இன்னும் இருக்கு. ஸோ இந்த வீடியோ யாருக்கா யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னா, நீங்க ஒரு பிகினர் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் த ஸ்கிராச் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் எப்படி வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எனக்கு வந்து படிக்கிறதுக்கும் படிச்சுட்டு நான் ஒர்க்கும் பார்க்க முடியல, ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸும் பார்த்துட்டு என்னால வந்து ஒரு கிளாஸ் உட்காந்து படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஏன் டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், சரியா? ஸோ எதுக்கு நான் இந்த எக்ஸாமை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, திஸ் இஸ் கண்டக்டட் பை டிஎன்பிஎஸ்சி. தனியா நமக்கு என்ன இருக்கு, ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு இருக்கு, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நமக்கு தனியா ஒரு போர்டு தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ நம்ம இப்ப ரீசெண்டா பார்த்துட்டோம், இயர் வைஸ் வந்து ரெகுலரா உங்களுக்கு ஒரு அப்டேட் இருக்கு. இயர்லி எக்ஸாம் ஆயிடுச்சு 2024 2023 நோட்டிபிகேஷன் கரெக்டா வருது, எக்ஸாம் கரெக்டா வருது, ரிசல்ட் உடனே வருது. ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டா நடந்துகிட்டே இருக்கு. ஓகே, எந்த ஒரு டிலேவும் இல்லாம, எந்த ஒரு லெத்தார்ஜிக்கா அந்த நோட்டிபிகேஷன் அப்படியே விட்டுறாம அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு நோட்டிபிகேஷன் டேட்டை கொடுத்துறாங்க. அந்த டேட்டுக்கு இப்பெல்லாம் என்ன வந்தது, கரெக்டா நோட்டிபிகேஷன் வந்தது, எக்ஸாம் டேட்ல கரெக்டா நடந்தது, ரிசல்ட்டும் உடனே உங்களுக்கு வந்தது, சரியா? ஸோ இந்த ஏஐ எக்ஸாம் வந்து முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்ற பேர்ல இருந்தது. ஸோ அது வந்து நமக்கு இன்டர்வியூ இருந்துச்சு. செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு ஆன்லைன் இது ஓஎம்ஆர் பேஸ் டெஸ்ட் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இது நான் இன்டர்வியூ போஸ்டா மாத்திட்டாங்க இல்லையா? ஸோ கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் மட்டும் அட்டம் தான் போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ வெறும் யூஜி எலிஜிபிலிட்டியை வச்சு நீங்க ஒரு ஏஇயா போய் உட்காந்து ஒரு நல்ல பேசிக் பே, ஜஸ்ட் ஒரு அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி வச்சே உங்களால வாங்க முடியும். இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஸோ குட் நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸும் கொடுக்குறாங்க. நீங்க வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஓகே, சர்க்கியூட் பிரான்ச்சஸா இருக்கீங்க, எனக்கு வந்து கவர்மெண்ட் சைட் தமிழ்நாடுல நான் வந்து அங்க உள்ளேயே எங்க வீட்டுக்கிட்டேயே எங்க ஊர்லயே இல்ல அட்லீஸ்ட் இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்து நான் வந்து பிளேஸ் ஆகணும்னு பாக்குறேன், பட் ஆனா ஸ்கோப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த எக்ஸாம் உங்களுக்காக தான்ப்பா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு அட்ராக்டிவ் சேலரி, ப்ரொமோஷன்ஸ், இது எல்லாமே கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இதோட எக்ஸாம் ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 பேப்பர்ஸ் இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் எலிஜிபிலிட்டி, சரியா? ஸோ குவாலிஃபைங் நேச்சருக்கு, அதாவது நீங்க வந்து எக்ஸாம கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு எடுக்கிறதுக்கு நமக்கு 3 பார்ட்டா எடுப்பாங்க. ஒன்னு பேப்பர் 1, அதுல ட்ரிபிள்இயோ இசியோ நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் பிலாங்கிங்கோ அந்த பேப்பர் இருக்கும். அதுல 200 கொஸ்டின்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு 1.5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 300 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் எழுதும், சரியா? பேப்பர் 2 எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆப்டிடியூட். ஸோ ஜிஎஸ்ல கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ், இந்த மாதிரி சயின்ஸ் ஓரியன்ட் ஒரு பார்ட்னா ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் இன்னொரு போர்ஷன் இருக்கும். அலாங் வித் ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, ரீசனிங், இதெல்லாமே சேர்த்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸுக்கு இருக்கும். தென் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அது வந்து 100 கொஸ்டின்ஸ், இது குவாலிஃபைங் நேச்சர். ஸோ இது வந்து நீங்க குவாலிஃபை பண்ணாதான் அவங்க நீங்க எழுதின பேப்பரோட இவாலுவேஷனை எடுத்துப்பாங்க, சரியா? ஸோ இதுவும் 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ். ஸோ குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 60, ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ ஓவராலா ஸ்கீம். ஸோ நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய தமிழ் எலிஜிபிலிட்டி. நீங்க தமிழ்நாட்டில் தான் பிறந்து வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பேசிக் தமிழ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். 1 or 2 days மட்டும் தமிழுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் உங்க டெக்னிக்கல் கோரும் ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன், இதான் வந்து உங்களோட பிளானா இருக்கணும். ஸோ என்ன படிக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ரிவைஸ் சிலபஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, சரியா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும் நான் இப்போ ஓவராலா சொன்ன மாதிரி. ஸோ சயின்ஸ் அப்படின்றதுல உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே உள்ள வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ்நாடு லெவல்ல, ஓகே, நான் வந்து ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்தியா லெவல்லையும் தெரிஞ்சுக்கணும், நேஷனல் லெவல்லையும் தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ஸ் ஆஃப் தமிழ்நாடும் தெரிஞ்சிருக்கணும், சரியா? ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்ன கல்ச்சர் இருக்கு, என்ன ஹிஸ்டரி இருக்கு, ஓகே,
ஸோ எந்த ஊர் எதுக்கு ஃபேமஸ், ஸோ ஹெரிட்டேஜ் என்னெல்லாம் இருக்கு ஃபாலோ பண்றோம், சோஷியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ், இது எல்லாமே ஓகே ஐஎன்எம், இது எல்லாமே வந்து நம்ம என்ன பார்க்கணும், தமிழ்நாடு லெவல்ல என்ன இருக்கு அப்படின்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்றது உங்க சிலபஸ்ல இருக்கும். ரைட். டெக்னிக்கல் சிலபஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர் தியரி அண்ட் இடிசி, இது வந்து நான் இசிக்கும் சொல்றேன், ட்ரிபிள்இக்கும் என்ன சிலபஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு மொத்தம் 10 யூனிட் இருக்கும்பா, சரியா? ஸோ நமக்கு பேசிக்கா இருக்க இடிசி, அதாவது பேசிக் செமிகண்டக்டர் பிசிக்ஸ்ல வாட் இஸ் அன் எலக்ட்ரான்ல இருந்து ஒரு ஆட்டம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலா நம்ம அதை எம்ப்ளாய் பண்ற அப்ளிகேஷன் ஓரியன்டட் டிவைசஸ் வரைக்கும் நம்ம பாக்குறதா இந்த செமிகண்டக்டர் தியரி அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ். தென் சர்க்யூட் தியரி, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், ரெண்டு பெரிய யூனிட்டை கம்பைன் பண்ணி ஒரே யூனிட்டா கொடுத்துருப்பாங்க. அனலாக் சர்க்யூட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பேசுறப்போ அனலாக் டிஜிட்டல் ரெண்டுமே தான் இதுல இருக்கும். நாய்ஸ் தியரி, இன்ஃபர்மேஷன் தியரி எல்லாமே இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்ற டாபிக் உள்ள அடங்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ராபகேஷன், டிரான்ஸ்மிஷன் லைன், வேவ் கைட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கம்பைன் பண்ணதா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியோட தான் இருக்கும். தென் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ், ஓகே, மொபைல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு டீடைல் சிலபஸ் வந்து வெப்சைட்ல இருக்குப்பா. ஸோ சப்ஜெக்ட் நீங்க இப்ப ஈஸினா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் பார்த்தாலே சப்ஜெக்ட் கோட் இருக்கும். ஓகே, ஸோ அதுல உங்களுக்கு டீடைல்டு சிலபஸ் இருக்கு, வேர்ட் பை வேர்ட் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸோட கண்டினியூஷனா டிஜிட்டல் சிக்னல் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங், டிஜிட்டல் சர்க்யூட்ஸ், டேட்டா நெட்ஒர்க், ஸோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அப்படின்றதோட இந்த 10 யூனிட் இசிக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, இதே ட்ரிபிள் ஏ ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் இருக்கும், சர்க்யூட் தியரி கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது. அதே மாதிரி இங்க எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற பேசிக் நீங்க படிப்பீங்க, ஃபாரடேஸ் லா, லென்ஸ் லா, ஆம்பியர்ஸ் லா, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னு பாப்பீங்க. தென் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ். ஓகே, ஸோ என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு ஃபார் மெஷரிங் வோல்டேஜ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ், டெம்பரேச்சர், இதெல்லாமே நீங்க மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல பாப்பீங்க. கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ் வரைக்கும், சரியா? கண்ட்ரோலர்ஸ்னா என்ன, காம்பன்சேட்டர்ஸ்னா என்ன, டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் அனலைசிங் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ சிஸ்டம், இதெல்லாமே நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல பார்ப்போம், சரியா? நெக்ஸ்ட் பவர் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், இதெல்லாம் உங்களோட கோர் டாபிக்ஸா இருக்கும். தென் அனலாக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், டிஎஸ்பி, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ இதெல்லாம் இந்த 10 யூனிட் வந்து பர்டனிங் டு ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்டா இருக்கும். ஸோ ஓகே, இதுதான் நீங்க ஓவராலா படிக்க வேண்டியது. ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர் ஆஃப்டர் இயர் நமக்கு காம்படிஷன் ஹெவி ஆயிட்டே போகுது, சரியா? ஸோ நிறைய கோ காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, ரொம்ப டஃபா அவங்களோட ப்ரிப்பரேஷனை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாங்க கொடுத்துருக்கிறது வந்து ஜிஎஸ் மார்க்கும் சேர்த்து, ஓகேவா? ஸோ ஓவராலா உங்க மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியா இருக்கீங்கன்னா நான் ரைட் சைடு என்ன மார்க் போட்டிருக்கேன் அதான் உங்க எய்மா இருக்கணும். 390 பிளஸ் அப்படின்றதான் உங்களோட எய்மா இருக்கணும், சரி? ரேஞ்சை விட்டுருங்க, உங்களோட ஸ்கோர் 390 பிளஸ், 380 பிளஸ் ஃபார் பிசி. இதே நீங்க எம்பிசி டிஎன்சி இருக்கீங்கன்னா ஒரு 360 பிளஸ், எஸ்சி வந்து 350, எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் இவங்கலாம் வந்து 320 to 335. இதை நீங்க கட் ஆஃப் மைண்ட் செட் பண்ணி அதுக்கு எப்படி ப்ரிப்பரேஷனை போடலாம் அப்படின்றத நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். ஓகே, ஸோ டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா பேசிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டா கொஸ்டின் வரும்னு சொல்ல முடியாது. ரொம்ப பேசிக்கா இருக்க தியரி கொஸ்டின்ஸ் வரும், ஃபார்முலா கொஸ்டின்ஸ் வரும், எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரம் த ஸ்கிராச் ஒரு ஓகே ஃப்ரம் த ஸ்கிராச் ஸ்டார்ட் பண்றதுதான் பெஸ்ட் எனக்கு. அதே மாதிரி வீக்லி ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் இருக்கணும். ஸோ இந்த வாரம் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத ரிவைஸ் பண்ணுங்க. மண்டே டு ஃப்ரைடே என்ன பாக்குறீங்க அப்படின்னு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், நோட் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவிஷனுக்கு நோட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். திருப்பி ஃபுல்லா நீங்க என்டையர் சிலபஸ் எடுத்து பார்க்கவே முடியாது. ஸோ நோட்ஸ் மேக்கிங் ஹேபிட் வந்து வளர்த்துக்கோங்க. ஃபைனலா நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரப்போ நிறைய மார்க் டெஸ்ட் போடுங்க. ஃபுல் லென்த் டெஸ்ட்லாம் ப்ராக்டிஸ்க்கு கண்டிப்பா போடணும். ஸோ இது வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். இது ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாபிக் வைஸ் சிலபஸ் கவரேஜ் இருக்கணும், சரியா? இப்போ இந்தியன் பாலிட்டி அப்படின்னு ஓவராலா எடுத்துட்டீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி என்னென்ன ஆக்ட்ஸ் எல்லாம் நம்ம
பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழே இருந்துச்சு. ஓகே, அந்த ஆக்ட்ஸ்ல இருந்து அடுத்து நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க, நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்றதுக்கான பேஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் எதுல இருந்து எடுத்தாங்க, கான்ஸ்டியூஷன்ல அடுத்து இப்ப என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு, எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, இது எல்லாமே டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதே மாதிரி எல்லா டாபிக்கும் டெஸ்டும் போட்டு பார்க்கணும். மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தான் விட்டுறக்கூடாது, அது 25 மார்க்ஸ்க்கு இருக்கும். அப்ப அதுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். தென் ஃபைனலா ஃபுல் லென்த்தா இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஃபுல் பேக்கேஜ்க்கு டெஸ்ட் வந்து நீங்க கண்டிப்பா போட்டு பார்க்கணும். சரியா? ஸோ ஸ்பார்க்ஸ் அகாடமி அகாடமி. ஓகே, ஸோ இது வந்து ஸ்பார்க்ஸ் அகாடமி மதுரை. ஓகே, ஸோ நமக்கு வேற எங்கேயுமே பிரான்ச்சஸ் கிடையாதுப்பா. ஸோ மதுரையில இருக்க ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இங்க வந்து நீங்க நம்ம வந்து இப்போ ரீசெண்டா மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றத லான்ச் பண்றோம். ஸோ ஃபார் திஸ் பர்டிகுலர் டிஎன்பிஎஸ்சி ஏ எக்ஸாம் 2025. ஸோ அட்மிஷனுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் நம்பர் கூட சொல்றேன். இட் இஸ் 9677711366. ஐ ரிப்பீட் 9677711366. சரியா? இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் அந்த கோர்ஸை பத்தி ஒரு ஓவரால் வியூ கொடுத்துட்றேன். நம்மளோட கோர்ஸ் டைம் டேபிள் இந்த மாதிரி தான் போவோம். ஒரு டாபிக்கை முடிச்சுட்டு நான் இப்போ டெக்னிக்கல் ஃபுல்லா படிச்சு முடிச்சுக்கிறேன், அடுத்து நான் ஜிஎஸ் படிக்கிறேன் அப்படின்னா அது என்னைக்குமே வந்து சரிப்பட்டு வராது. ஏன் அப்படின்னா நீங்க டெக்னிக்கல் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, சில பேர் வந்து ஜிஎஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, சில பேர் வந்து எனக்கு மேக்ஸ் மட்டும் ஒரு ஜிஎஸ் தெரியாது அப்படின்னு இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதான் ஃபர்ஸ்ட் நீங்க எப்பயுமே எடுப்பீங்க இல்லையா? டெக்னிக்கல் தெரியும்னாலும் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நான் டெக்னிக்கல் ஒரு தடவை படிச்சுட்டு ஜிஎஸ் போறேன், அப்போ உங்களுக்கு டைம் பத்தாது. பிளஸ் நீங்க வந்து ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின் மட்டும் முடிச்சுட்டு ஜிஎஸ் போறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அப்படி கொஞ்சமா கிராஜுவலா மறந்துகிட்டே வரும், அதை ரிவைஸ் பண்ணலாம் உங்களால முடியாது. சரியா? அப்ப டெய்லி ஒரு லைக் கோ ப்ராசஸிங் திங். ஓகே, ஒரு பைப் லைன்ல இருக்க மாதிரி டெய்லி இது எல்லாத்தையும் நீங்க தொடரும். டெக்னிக்கலையும் டச் பண்ணணும், ஜென்ரல் ஸ்டடீஸும் டச் பண்ணணும், மென்டல் எபிலிட்டியும் டச் பண்ணணும். சரியா? ஒவ்வொரு அட்லீஸ்ட் அந்த வீக்கெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா தமிழையும் டச் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா தென் கண்டிப்பா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ நம்ம டைம் டேபிள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மண்டே டு தேர்ஸ்டே. ஓகே, டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் லைவ் செஷன்ஸ் இருக்கும்ப்பா, ப்ராப்ளம் சால்விங் செஷன், கான்செப்ட் செஷன். வீக்கெண்ட்ஸ்ல வந்து ஃப்ரைடே உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும், டிஸ்கஷன் அதுக்கானதா இருக்கும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும் ஜிஎஸ். ஓகே, அதே மாதிரி மென்டல் எபிலிட்டிக்கும் செப்பரேட் செஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜிஎஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு இண்டிவிஜுவல் செஷன்ஸ் போகும், அது போக உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டும் அதுக்கான ஆன்சர் டிஸ்கஷனும் இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ் வந்து உங்களோட செல்ஃப் ரிவிஷன் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான வீடியோஸை வாட்ச் பண்றதுக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1000+ லைவ் கிளாஸஸ் இருக்கும், 20,000+ லைவ் கொஸ்டின் சால்விங் இருக்கும். சரியான ஒரு என்டையர் செஷன் ஒரு 1 ஹவருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஸ்டின் சால்விங்கே டெய்லி போகும். இது போக வீக்லி டெஸ்ட்ல கொஸ்டின்ஸ் பார்ப்பீங்க. தென் இந்த மாதிரி நம்ம நிறைய யூனிட் டெஸ்ட், செக்ஷன் வைஸ் டெஸ்ட், ஃபுல் லென்த் டெஸ்ட் இப்படின்னு நம்ம பார்ப்போம், ஃபுல்லாவே பார்ப்போம். அப்போ ஒரு 20,000+ கொஸ்டின்ஸை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ பிளஸ் ஒரு 5,000 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வும் பண்ணியிருப்போம், வேரியஸ் எக்ஸாம்ஸ்ல இருந்து கேட்டது. நாட் ஒன்லி அட் ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்ல கேட்ட எல்லா எக்ஸாம்ஸ் வந்து கொஸ்டின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதான் வந்து நம்மளோட ஓவரால் ஃபவுண்டேஷன் கோர்ஸை பத்தின டீடைல்ஸ். சரி, இது வந்து நீங்க எந்த அகாடமிக் ஒரு நாள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. ஸோ நம்ம ஒரு ஸ்கெடியூல், ஒரு சும்மா ஒரு சாம்பிள் ஸ்கெடியூல் தான் காட்டியிருக்கேன். சர்க்கியூட் தியரி, ஓகே, நெட்வொர்க்ஸ், எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ்னு இருக்கு இல்லையா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அண்ட் சர்க்கியூட் தியரி ஃபார் இசிக்குன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே 1 பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ், பேசிக் லாஸ், ரொம்பவே இன்ச் பை இன்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். டுவர்ட்ஸ் நெட்வொர்க் டோபாலஜி, கிராஃப் தியரி வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். எந்த ஒரு டாபிக்கும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. சரியா? மேக்னெட்டிக்கலி கப்புள்டு சர்க்கியூட்ஸ், ரெசனன்ஸ், ஓகே, 2 போர்ட் நெட்வொர்க்ஸ், எந்த ஒரு டாபிக் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டா வீக்லி டெஸ்டும் உங்களுக்கு ரெகுலரா அந்தந்த வீக்குக்கு நடந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஒரு சாம்பிள், ஒரு சப்ஜெக்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதே மேமுக்கு எல்லா சப்ஜெக்டுக்கும் மல்டிபிள் டேஸ்ல வந்து உங்களுக்கு டாபிக் கவர் ஆகும். 1 or 2 days வந்து ஒரு டாபிக் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ இங்க நான் 17 days ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன். மினிமம் நம்ம வந்து ஒரு 40 hours ஆச்சு ஒரு சப்ஜெக்டை முடிக்க எடுத்துப்போம்ப்பா, மினிமம் நான் சொல்றேன். சரியா? சர்க்கியூட் தியரினா 40 hours, 40+ கூட நமக்கு போயிருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டீடைல்டா உங்களோட கிளாஸஸ் இருக்கும்.
ரைட். ஸோ நம்ம அகாடமில ஜாயின் பண்ற ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆஃபர் இருக்குப்பா. ஸோ ஆல்ரெடி நம்ம அகாடமில லோவஸ்ட் ப்ரைஸிங்ல கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுலயும் ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் இருக்கு. ஸோ இன்னைக்கே வந்து அகாடமில கால் பண்ணி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அகாடமி பத்தி ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் ஜஸ்ட் யூ கேன் டைப் சால்வ் வித் ஸ்பார்க்ஸ் அகாடமி மதுரை. ஸோ யூ வில் பி கெட்டிங் அப் so much of Google reviews. So we have 1500 plus positive Google reviews. சரியா? ஸோ அதை நீங்க பார்த்துட்டு கூட நம்ம அகாடமிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஸ்பார்க்ஸ் சேலஞ்ச் யூ கேன் கம்பேர் த கோர்ஸ் ஃபீச்சர்ஸ், டெஸ்ட் சீரீஸ், நம்மளோட குவாலிட்டி ஆஃப் டீச்சிங், ஓகேவா? நான் கொஸ்டின் சால்விங் எல்லாமே நீங்க அதர் அகாடமிஸோடையும் கம்பேர் பண்ணிட்டு நீங்க நம்ம கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லோவஸ்ட் ப்ரைஸிங்ல ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை நம்ம எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம இப்போ நடந்து முடிஞ்ச TNMAWS ரிசல்ட்ஸ், ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் 2024 ஜூன்ல எக்ஸாம் வந்துச்சு இல்லையா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை போர்டு. ஸோ அதுல நம்ம அகாடமில இருந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட் தான்ப்பா இது. இன்டர்வியூ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதோட அப்டேட்டட் ரிசல்ட்ஸும் நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ இவ்வளவு பேர் வந்து நம்மகிட்ட படிச்சவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த FAQs எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிருக்கும். நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், ஓகே, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். ஸோ நீங்க வேணுங்கிற டைம் நம்மளோட வீடியோஸா பார்க்கலாம். லைவும் இருக்கு, உங்களுக்கு ரெக்கார்டடும் இருக்குப்பா. சரி, நான் லைவ் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க ரெக்கார்டிங்ஸ் தாராளமா எத்தனை தடவைனாலும் பார்த்துக்கலாம். லைஃப் டைம் ஆக்சஸ்க்கு பார்த்துக்கலாம். இந்த அண்டர்ஸ்டாண்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் பிகினர்ல இருந்து நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், எப்பயும் 4-5 மார்க்ல நான் கட் ஆஃப் மிஸ் பண்றேன் அப்படின்றவங்க வரைக்கும் நம்மளோட இந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. வேற எதுவும் புக்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுமா, நான் வேற எதுவும் நோட்ஸ் வாங்கணுமா அப்படின்னா தேவையே கிடையாது. டே பை டே நாங்க கொடுக்குற நோட்ஸ், டே பை டே கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒர்க் அவுட்ஸ், ஓகே, அசைன்மெண்ட்ஸ், இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாலே வந்து நீங்க ஈஸியா எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். கண்டிப்பா உங்களாலையும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோல நான் ஓவராலா ECE EEE டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ப்ரிப்பரேஷன் பிளான், சிலபஸ் என்ன, பேட்டர்ன் எப்படி இருக்கும், கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் எவ்வளோ பண்ணலாம், நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், பிளஸ் நம்ம அகாடமில ஓப்பனிங் லான்ச் பண்ற இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அதர் ஆஸ்பிரன்ஸ் ஆஃப் EEE அண்ட் ECE இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ டூ லைக் அவர் வீடியோஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் எனி ஃபர்தர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஆல்.